working capital management. Now, working capital na enna appdi சொன்னாக்க current assets அதுல இருந்து current liabilities நீங்க subtract பண்ணிட்டீங்கன்னா the value what you get is called working capital. Usually இந்த current assets gross working capital அப்படின்னு சொல்லலாம். Is that clear? Now, we have one more term called zero working capital, where stock plus receivables minus payable. This is called zero working capital. Zero working capital. That new term. Okay, you can understand all these terms here. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வேல்யூ ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். இதை வேல்யூ ஆங்கிள். ஓகே, வேல்யூ ஆங்கிள் ருபீஸில் சொல்கிறீங்க, அதான் வேல்யூ ஆங்கிள். Gross working capital represents all the current assets. Net working capital is nothing but the difference between current assets and current liabilities. And zero working capital, the another term here, inventories plus receivables minus payable, will be named as zero working capital. Then you need to understand the new term called working capital gap. In the working capital gap அப்படிங்கிறது பேங்கருக்காக நம்ம இது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் கேப். அப்போ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் எப்படி இருக்குன்னு சொன்னால், கரண்ட் அசெட்ஸு மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ்லேருந்து பேங்க் லோன் ஏதாவது இருந்தால், லைக் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஃப் எனி, ஷுட் பி ரிமூவ்ட். திஸ் வில் பி கால்ட் as ஒர்க்கிங் கேபிட்டல் கேப். ஓகே, எதுக்காக இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, பேங்க்கில் போயிட்டு எனக்கு அன்றாட தொழில் நடத்துறதுக்கு எனக்கு கடன் வேணும் சார் அப்படின்றாங்க. 1000 ரூபாய் இருக்குது, அதில் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 400 ரூபாய். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 600 ரூபாய். ஆனால் இந்த 400 ரூபாயில் ஒரு 150 ரூபா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணுங்கன்றா அதை ரிமூவ் பண்ணிட்டா 400ல் 150 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கணும்? 250. 750 will be the working capital gap. ஏன் இது அப்படி சொன்னாக்க, பேங்க் என்ன சொல்றார், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்பார். கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் 750 இருக்குது. ஓகே, எங்களால் ஒரு 70% ஆர் 80% ஆஃப் திஸ் கேப் கேன் பி ஆஃபர் டு யூ ஆஸ் எ லோன். அப்போ 750ல் 80% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? ப்ராப்ளி 600 ருபீஸ். ஏற்கனவே பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஒரு 150 இருக்குது, அது கேட்காதீங்க, ஏற்கனவே இருக்குது. இன்னொரு 450 ரூபா நான் உங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இஸ் தட் ஓகே? தட்ஸ் அ லாஜிக் பிஹைண்ட் understanding the term working capital gap. How much bank finance can be raised for working capital requirement அப்படிங்கிறதா working capital banking loan. அந்த பேங்கிங் லோனில் ஏற்கனவே பேங்கிங் லோன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரண்ட் அசெட்ஸ் இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கேப், அதில் 80% ஆர் 70% மேபி ஆஃபர் டு யூஎஸ் பேங்கர்ஸ் லோன். அதில் ஏற்கனவே இருக்கிற லோன் போக பேலன்ஸ் ஃபர்தர் லோனாக அவங்க கொடுப்பாங்க. இஸ் தட் ஓகே? தட்ஸ் அ பேசிக் லாஜிக் யூ அண்டர்ஸ்டாண்ட். நவ் working capital பொறுத்த வரைக்கும் there is one more angle called working capital requirement using the time angle. time angle அப்படி சொன்னாக்க, சில சமயம் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பிஸ்னஸ் டல்லாக இருந்தாலும் சரி, பீக்கில் இருந்தாலும் சரி, will be need of the same fund throughout the year அப்படின்னா அது ஒரு பர்மனெண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். during the peak season I may invest some further அப்படின்னு சொன்னாக்க, that may be after the season it will be reduced அப்படிங்கிறது டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாத் மெர்ச்சன்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டு சே எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு வச்சுக்க, மேபி ஒரு 50 lakhs. சடன்லி ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் அண்ட் டிசம்பர் லைக் அண்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 months வந்து தீபாவளி சீசன், டக்குன்னு என்ன ஆகிடும்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 100 lakhs வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக இது ரெடியூஸ் ஆகும். டிசம்பரில் ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. தென் ரீஃபில் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ஒன்லி இந்த நெக்ஸ்ட் இயர். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுதுலேயே இந்த போர்ஷன் பேர் பர்மனெண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவாங்க. இந்த போர்ஷனுக்கு பேர் டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல். தட் வில் பி ஆல்வேஸ் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஆஸ் பர் த சீசன். இஸ் தட் ஓகே?
So, permanent working capital is nothing but minimum current assets essential for the firm's operations. Minimum at all levels, business dull இருந்தாலும் சரி, பீக்ல இருந்தாலும் சரி, minimum இந்த நம்பர் வேணும் அப்படிங்கிறது permanent working capital. Temporary working capital அப்படிங்கிறது additional working capital required to meet seasonal requirements. Okay, so hope so you could understand. Working capital அப்படிங்கும்போது நமக்கு என்ன வருது, ரெண்டு ஆங்கிளில் பார்க்குறோம். ஒன்று வந்து என்னது, வேல்யூ ருப்பீஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது, ரெண்டாவது வந்து டைம் பேஸ் பண்ணி இருக்கிறது. டைம் பேஸ் பண்ணி வரும்போது அதில் ரெண்டு ஆங்கிள் நம்ம பார்க்குறோம். ஒன்று பர்மனெண்ட்டு, இன்னொன்று டெம்பரவரி. பர்மனெண்ட் அண்ட் டெம்பரவரி. அண்ட் வேல்யூ ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு மெயினாக கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அண்டு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். another one being working capital gapனு சொல்கிறோம். கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ரெப்ரசன்ஸ் ஒன்லி கரண்ட் அசெட்ஸு. net working capital represents current assets minus current liabilities, and working capital gap அப்படிங்கிறது current assets minus current liabilities. அந்த current liabilities என்ன இருக்கக்கூடாது, பேங்க் ஃபினான்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, இது working capital gap. And of course we have the zero working capital also, one more term, where we are considering only the stock, receivables minus payables on the zero working capital. So these are the cases you have to understand. Clear? Now, இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்போடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படி சொன்னாக்கா, பேங்க்கில் போய் லோன் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சார் பணம் தேவைப்படுது அப்படி சொன்னாக்கா, எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கேட்டால், பேங்க் ஏற்கனவே இருக்கிற லோன் இல்லாமல் தேவைப்படுறாமோன்னு சொல்லணும். ஏற்கனவே லோன் கொடுத்தது போக பேலன்ஸ் தான் தரேன்னு சொல்லுவோம். ஏற்கனவே 1 லட்ச ரூபா கடன் இருக்குது, இன்னும் 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிறது சொன்ன பிறகு அடிஷனல் எவ்வளோ தர முடியும்னு தான் பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் பாட்டுக்கு 2 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற 1 lakh மிஸ் பண்ணிட்டாங்கன்னா the bank can make you more loans. அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும். This will be the requirement for the bank finance. Okay, bankers requirement. And of course working capital managementல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஒர்க்கிங் கேபிட்டல். நான் இந்த பிஸ்னஸுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு தேவையான ஃபண்ட் இருக்குல்லையே ஒர்க்கிங் கேபிட்டல், அது எவ்வளோ தேவைப்படும், அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், டைரக்டிங், இஃப் தெர் இஸ் அன் மிஸ்யூஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இதெல்லாம் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுடைய மெயின் தீமாக நமக்கு இருக்குது. சார் கிளியர்? Now, approaches of working capital is a second term. Approaches என்ன, உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அப்ரோச்சஸ், ரைட்? ஸோ அப்ரோச்சஸ் ஆஃப் ஃபார் ஃபினான்சிங் ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குது. The approaches available for financing the working capital. We have 3 approaches. One is aggressive, another one is maturity matching or hedging approach, another one is conservative approach. இந்த மாதிரி நமக்கு 3 approaches இருக்கு. So we have 3 approaches here. Is that clear? Okay. Now, see, நமக்கு current assets எவ்வளோ இருக்குது அப்படி சொன்னாக்கா 500 rupees இருக்கு. எவ்வளோ இருக்குது? 500 rupees இருக்குது. ஓகே, அப்போ இந்த 500 rupeesல 2 பார்ட்டாக பிரிக்கலாம். பர்மனெண்ட் பார்ட், அது எப்பொழுதுமே தேவை. சீசனல் பார்ட், ஓகே, இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெர்ச்சன்ட், கிளாத் மெர்ச்சன்ட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் தீபாவளி சீசனில் இட் மே பி பீக். ஆனால் த்ரூஅவுட் த இயர் தே மே மெயின்டைன் த ஸ்டாக்ஸ் extent of rupees 300, and during that season we extend another 200 also extra. Okay, now இப்போ ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ வச்சுக்கிறாங்க? கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் அசெட்ஸ்னால் என்ன அர்த்தம்? those assets could be converted into cash in a matter of 12 months. 12 monthsல கேஷை கன்வெர்ட் பண்ணுறதுலுமே கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன அர்த்தம்? within 12 months you have to make the payment அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிஸ். இஸ் தட் ஓகே? இப்போ இந்த அமௌண்ட்டு பர்மனெண்ட் எனக்கு வேணும், வேறு வழியே இல்லை, இந்த அமௌண்ட்டு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. திஸ் மே பி சான்சஸ் ஆஃப் ரிலீஸிங். இது 1 இயரில் வந்துடும். இது 1 இயரில் வந்தாலும் திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கனால பிஸ்னஸ் ஸ்டாக் இல்லாமல் போயிடும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணோம், ஸ்டாக் வச்சுருக்கிறோம், சேல் பண்ண குறையுது, திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணிடணும். அதனால் இந்த 300 எப்போதுமே இருக்கணும். ஆனால் சீசனோட இது வரும் போகும். கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 200 rupees வச்சுக்கிட்டோம்னா என்ன நடக்கும்?
This may be released in a matter of 3 months. Maximum or 2 or 3 months release செய்யறோம்னா seasonal. This may be settled in a 3 months. அப்போ இதை வச்சு இதை நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிட முடியும். ஓகே, ஆனால் இந்த சீசனலில் எல்லா குட்ஸையும் வாங்கி போட்டோம், விற்கலை, அல்லது விற்றாச்சு எல்லாம் கிரெடிட் வாங்கிட்டு போகிறாங்க, கொடுக்கறது லேட் பண்ணுறாங்க. தென் வாட் குட் பி யுவர் ப்ராப்ளம் ஹியர் நவ்? அந்த பணம் வருமாங்கிறது டவுட்டு. ஆனால் எவன் வந்து நிற்பான் வீட்டு வாசலில், கிரெடிட்டார்ஸ்லாம் வந்து நிற்பாங்க, சார் கொடுங்க சார் அப்படின்ட்டு. அவன்கிட்ட போய் காரணம் சொல்ல முடியாது, நான் வாங்கின குட்ஸ் எல்லாம் விற்க முடியலை சார் அப்படின்னு காரணம் சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஒரு ரிஸ்க் இருக்குது, வி ஹாவ் ஏ ஸ்லைட் ரிஸ்க். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு ப்ராபப்ளி ஒரு 100 lakhs வரைக்கும் ஆர் 100 rupees வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் லைபிஸாகவும் பேலன்ஸ் வந்து நான் கரண்ட் மூலமாக ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வீட்டு வாசல் வந்து நிற்கிறவன் 100 ரூபாக்குரிய தான் வந்து நிற்பான். ஆனால் 200 ரூபாக்குரிய குட்ஸ் என்கிட்ட விற்றுருக்கிறேன், அது எனக்கு 3 months 200 ரூபா வரலனாலும் 150 ரூபா வரும், இல்லை 100 ரூபாவது வரும், அதை வச்சு அடைச்சிட முடியும், சேஃபர். ஸோ அவுட் ஆஃப் 500 rupees, 300 plus 200 permanent working capital, 300, 200 rupees is the seasonal working capital. Out of 500, 300 will be in need for throughout the year finish of that. இந்த 200 rupees வந்து matter of few months நமக்கு ரிலீஸ் ஆகிடும். நான் வாங்கின ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ் லைக் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 3 months எனக்கு வேணும்னு வந்து கேட்பாங்க இல்லையா, கிரெடிட்டார்ஸ் எல்லாம் எவ்வளோ கேட்குறாங்க, 200 ரூபா கேட்பான், என்னால் 200 ரூபா வச்சு அடைச்சிட முடியும், இது வந்துடும், இதை வச்சு அடைச்சிடலாம், டென்ஷனே இல்லை. ஆனால் இந்த பணம் விற்கலைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் லைபிலிட்டிஸை ஒரு 200 rupees மட்டும் வச்சுப்பேன். அதாவது சீசனில் ஒரு போர்ஷன் மட்டும் கரண்ட் லைபிலிட்டிஸை வச்சுருப்பேன். அப்போ என்கிட்ட வந்து நிற்கிறவன் இந்த 100 ரூபா கொடுத்தவன் வந்து நிற்பான், இந்த 200 ரூபா கொடுத்தவன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னப்பா சரியா அப்படின்னா ஒரு 100 பேர் 100 ரூபாக்குரியதாவது உடனே தந்துடுவாங்க, மிச்சம் இழுத்து அடித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சேஃபராக இருப்பேன், ஐ கேன் ஹேண்டில் திஸ் பெட்டர். அதே சமயத்தில் இன்னொரு கேங் என்ன பண்ணுவாங்கன்னா 350 கரண்ட் லைபிலிட்டிஸில் வச்சுருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம், 3 மாதத்தில் இவன் வாசலில் வந்து நிற்பான், 3 மாதத்தில் இந்த அமௌண்ட் வந்தாகணும், வரலன்னா என்ன சொல்லுவோம், வந்து நின்றுட்டெல்லாம் இன்னொரு 1 மாதம் கொடு, இன்னொரு வாரம் கொடு, அப்படி நம்ம இழுத்துக்கிட்டே இருப்போம், பதில் சொல்லி மாளாது. பட் இதுவே சில பேர் டாக்டிக்கலாக யூஸ் பண்ணுவாங்க, இருக்கா இல்லையா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகுதுன்னா உங்கள் பர்ஸில் கரெக்டாக 100 ரூபா எடுத்துகிட்டு போகிறது ஒன்று. சப்போஸ் ஃப்ரெண்டுங்க வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு 200 ரூபா எடுத்துகிட்டு போகிறது ஒன்று, ஃப்ரெண்டுங்க தான் வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறதும் உண்டு. 3மே இருக்குது. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ரவுண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஒரு 500 நோட் எடுத்துகிட்டு போய்ட்டு டீ கடையில் நம்ம கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்லான்னு போய் உட்காந்துட்டு 500 நோட் எடுக்கிறது, உடனே நானே பே பண்ணுறேன்ப்பா. ஸோ இதெல்லாம் டாக்டிக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் எங்கே கற்றுக்க வேண்டியதாக இருக்குது? இந்த சினாரியோ என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது, 200 ரூபா இருக்கும்போது எவ்வளோ தருவானுங்க, 100 ரூபா தரான்னு வச்சுக்கோ, 100 ரூபா அவனும் ஏமாத்துறான். சீஸ்னல் டெட்டாஸில் பாதி பணம் வந்துச்சு, பாதி வரல. இவன் வந்து நிற்கிறான், அவன்கிட்ட என்னன்னு சொல்லுவேன், இங்கே பாரு உனக்கே தெரியும் ஃப்ரெண்டு தானே அவன், பொருள் வாங்கிட்டு போனான், பணம் தரலன்னு சொல்லிட்டு ஒரே ஆள் 4 பேர்கிட்ட கணக்காம்பேன், அடுத்த மாதம் வாங்கின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தேர் மே பி சான்சஸ் ஆஃப் சீட்டிங் கிடையாது, தட்ஸ் அ ப்ராக்டிஸ். அப்ரோச்சஸ் என்ன அப்ரோச், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வரீங்க வீட்டிலேருந்து, அது அந்த மாதிரி நான் வந்து ஈவினிங் பிளான் பண்ணுவேன் உங்களை வச்சுக்கிட்டு. எவ்வளோ கொண்டு வரீங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமா, இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக, இல்லை நீங்கள் தான் இருக்கிறீங்களா சார், அப்புறம் எதுக்கு நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? how will you be bringing? So that will also be a logic here. அப்படி இந்த அமௌண்ட் வச்சு இதை அடைக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்தால் அது பேர் மேட்சிங் ஆர் ஹெட்ஜிங். அது பேர் மேட்சிங். எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ரெடியாக இருக்குன்னா மேட்சிங் அப்ரோச். தேவைக்கு 100 ரூபா தான் தேவை, ஆனால் 200 ரூபா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா டபுள் காஷியஸாக இருக்கிறீங்கன்னு பேர், கன்சர்வேட்டிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பயங்கர டபுள் காஷியஸாக இருக்கிறீங்க, கன்சர்வேட்டிசம். 200ல் 350 கடனை வாங்கி வச்சுருக்கிறீங்க, எல்லாம் வந்து நிற்பான், பட் 200 ரூபா வச்சுட்டு இவங்களை நான் அடைக்கவே முடியாது, இருந்தாலும் பதில் சொல்லி அனுப்புவேன். இதுவே எனக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும், அந்த டென்ஷனே ஒரு ஹாப்பியாக மாறிடும் அவனுக்கு. இந்த மாதிரிலாம் சில கேங் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நண்பர்கள்கிட்ட பழகும்போது ஒரு 100 ரூபா கூடன்னு கேட்பாங்க, கொடுத்துருவேன். கரெக்டாக ஒரு வாரத்தில் ரிட்டர்ன் பண்ணுவான். 100 ரூபாயில் ஏன்டா ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படிமா, இல்லை வாங்கினா சொல்ல காப்பாற்றணும்னா அப்புறம் ஒரு 1000 ரூபா கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்து நிற்பானுங்க, ஒரு 10,000 ரூபா இருந்தால் கூட அப்படின்னா, அவ்வளோக்கு நான் எங்கே போகிறது, ஏன்னா அதுதான் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொடுத்தா வராது. இந்த மாதிரிலாம் நண்பர்கள் சில பேர் இருப்பானுங்க. சில பேர் வந்து கடன் கேட்பானுங்க, தெரியும் கொடுத்தா வரமாட்டான் அப்படின்ட்டு, சரி போ இந்த எவ்வளோ கேட்குற 10,000 ரூபா இருந்தால் பிடிச்சிக்கோ அப்படின்னு கொடுத்து விட்ருவேன். அதுக்கப்புறம் அவன் கண்ணிலே பட மாட்டான். ரொம்ப சௌரியமாக போச்சு. ஒருத்தனை கழட்டி விட்றதுக்கு கூட சில சமயம் மேபி லூசிங் தி மணி, பட் ஐ pretty happy. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இட்ஸ் an art of living நினைக்கிறாங்க. நோ, இட்ஸ் நாட் an art of living. இட்ஸ் வாட் அபவுட் தி credibility. ஓகே, credibility matters. ஒருத்தர் நம்பி கொடுத்தோம்னா கட்டாயமாக வரும் அப்படிங்கிற credibility கிரியேட் பண்ணுறது தான் பிஸ்னஸோடைய சக்ஸஸுக்கு மெயின். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் இட்ஸ் அ டென்ஷன், பட் இட் மே ஆல்சோ பி ஒர்க்கிங் ஆஸ் ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ் ஃபார் ஃபினான்சிங் த ஃபண்ட் ரெக்யர்மெண்ட். ஃபண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாக ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து அக்ரெசிவ் அப்ரோச்.
aggressive approach. Is that clear? Clear? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நான் இப்போ வித்தியாசமாக டிஸ்கஸ் பண்ணுறேன், கவனிங்க. சரி, அப்போ பேலன்ஸ் ஃபண்ட் எப்படி சார் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, எனிஹோ ஐ மீன் நீட் ஆஃப் ஹவு மச் 500 இல்லையா? கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாக இந்த அமௌண்ட்டும், பேலன்ஸ் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமும் அவங்க ரெடி பண்ணுறாங்க. எது மூலமாக? நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். 500 வேணும், 500 350 கரண்ட் லைபிலிட்டிஸ், அப்போ பேலன்ஸ் 150 நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாக. இவன் வந்து 200 100 கரண்ட் லைபிலிட்டிஸ்னு சொன்னால் இன்னொரு 100 நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாக. இதில் 200 ஸோ நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இதில் மேக்ஸிமம் இல்லை. ஃபினான்சிங் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் திங்க் ஓவர் நீங்கள் எவ்வளோ கரண்ட் அசெட்ஸ் வச்சுருக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது அப்படி சொன்னாக்க, ஆர் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படி சொன்னாக்க, 20% வருதுன்னு வச்சுங்க. 500 கரண்ட் அசெட்ஸ் இருக்குது, ஒரு 20% லாபம் வருதுன்னு வச்சுக்கிட்டா, இதுலேயும் 100 லாபம், இதுலேயும் 100 லாபம், இதுலேயும் 100 லாபம். ஆனால் உங்களுக்கு நான் கரண்ட் லைபிலிட்டிஸுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் வாங்கின கடனுக்கு 10% வட்டி கொடுக்குறீங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ் யூஸ்வலாக வட்டி எல்லாம் இருக்காது. பொருளை கொடுப்பா அப்புறமேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஒரு வாரத்தில் கொடுத்துருவேன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் தள்ளி போடு அப்படின்னு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. அதான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஆக்சுவலி தேர் வில் நாட் பி எனி இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் ஹியர், ஆர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இதுக்கு மட்டும் தான் நான் கடன் வாங்கி இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் தர வேண்டியதாக இருக்குது. இது 150 10%னா 15 ரூபா இன்ட்ரெஸ்ட் தரணும். 100 10%ன்னு சொன்னால் ஓகே எவ்வளோ தர வேண்டியது இருக்குது? 100 வாங்க, சாரி 500 வரணும். 500 வரணும்னா 400 rupees ஃபினான்சிங். இங்கே வரும்போது 500 வரணும், 200 இருக்குது, பேலன்ஸ் 300 rupees பீங் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். இஸ் தட் ஓகே? மொத்தம் எனக்கு 500 கடன் வேணும். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் நான் 500 எப்படி சோர்ஸ் பண்ணுறேன்? கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாக இல்லை நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாவா? கரண்ட் லைபிலிட்டிஸ் அதிகமாக சோர்ஸ் பண்ணிச்சுன்னா அது அக்ரெசிவ். கரண்ட் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த சீசனல் கரண்ட் அசெட்ஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருந்தால் அது மேட்சிங். சீசனல் ரெக்யர்மெண்ட் காட்டிலும் கம்மியாக தான் நீங்கள் கரண்ட் லைபிலிட்டிஸ் வச்சுருந்தீங்கன்னா அது பேர் கன்சர்வேட்டிவ். அப்போ பேலன்ஸ் வந்து எந்த ஃபண்டிங் மூலமாக பண்ணியிருக்கிறீங்க? லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், லைக் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருப்பீங்க, இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி கடன் வாங்கியிருந்தால் அது இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஃபஸ்ட் கேஸில் 10% 150 ரூபா 15 ரூபா. இங்கே 400 10% போட்டிங்கன்னா 40 ரூபா. இங்கே 300 10% போட்டால் 30 rupees வில் பி த லோன். அப்போ இந்த லோன் இன்ட்ரெஸ்ட்லாம் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 85 rupees, 60 rupees, 70 rupees ப்ராஃபிட். அப்போ இருக்கிறதுலே லாபம் ஜாஸ்தி எங்கே இருக்குது? ப்ராஃபிட் ஜாஸ்தி எங்கே இருக்குது? அக்ரெசிவில் ப்ராஃபிட் ஜாஸ்தி. ப்ராஃபிட் வந்து ஹை வந்து எங்கே? அக்ரெசிவில். ஆனால் ரிஸ்க்குன்னு சொன்னால் கடன் கொடுத்த வந்து நிற்கும் போது இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ரிஸ்க் எங்கே ஜாஸ்தி இருக்குது? அக்ரெசிவில் ஜாஸ்தி. ஓகே, இங்கே ப்ராஃபிட் as well as risk. Under aggressive approach, profit also high and risk also, losing our credibility, risk is also higher. அதே சமயத்தில் மேட்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு கன்சர்வேட்டிவ்லையும் பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவில் இருக்கிறதுலேயே லாபம் கம்மியாக இருக்குது, லோ ப்ராஃபிட், ரிஸ்கே கிடையாது. எப்போ வந்தாலும் சார் உங்கள் பணம் 2 நாளைக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு, ஏன் நீங்கள் வரல எனக்கு கூப்பிட்டு கேட்கலாம். தென் இட் பில்ட்ஸ் அ credibility. ஸோ ரிஸ்க்கு ஆல்சோ லோ, ப்ராஃபிட் ஆல்சோ லோ. அண்ட் மேட்சிங்கில் பொறுத்த வரைக்கும் வரும்போது கேட்குறாரு, சார் இன்றைக்கி வரட்டுமா, உங்களை என்னைக்கு வர சொன்னேன், 2 நாள் கழிச்சு தானே வர சொன்னேன், 2 நாள் கழிச்சு வாங்க, அப்போ தான் பணம் இருக்குது, இப்போ வந்தீங்க 2 பணம் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மேட்சிங் கான்செப்ட். ஸோ இதில் வந்து மாட்ரேட்டாக இருக்கும், மீடியம் ப்ராஃபிட் அண்ட் ரிஸ்க் இஸ் ஆல்சோ மீடியம். அப்போ உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான தேவையான ஃபண்டை எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறீங்க? The requirement for the working capital is financed by current liabilities இருந்துச்சுன்னா, high current liabilities இருந்துச்சுன்னா aggressive approach, and high non-current assets liabilities மூலமாக ஃபினான்ஸ் பண்ணியிருந்தால் அது வந்து conservative approach. ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக, சீசனல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் ஈக்குவலண்ட்டாக கரண்ட் liabilities வச்சுருந்தீங்கன்னா அது மேட்சிங் அப்ரோச் ஆர் ஹெட்ஜிங் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒரு நம்பரிங்கோட சொல்லி கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். அக்ரெசிவ் அப்ரோச் என்ன நடந்திருக்கு? All temporary current assets or some permanent current assets are financed by short term. அதாவது டெம்பரவரியும் பர்மனெண்ட்டில் கொஞ்சமும் எது மூலமாக ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறான்? கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாக ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறான், ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் மூலமாக. மெச்சூரிட்டி மேட்சிங்கில் டெம்பரவரி மூலமாக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க ஓகே, ஷார்ட் டேர்ம் டெட் மூலமாக டெம்பரவரி கரண்ட் அசெட்ஸ் டெம்பரவரி கரண்ட் லைபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து மெச்சூரிட்டி மேட்சிங். கன்சர்வேட்டிவில் வரும்போது இந்த சீசனல்லே ஒரு போர்ஷன் மட்டும்தான் கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாக சோர்ஸ் பண்ணியிருக்கிறோம்.
அப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள், 1500, ஓகே. பர்மனெண்ட் ஆஸ் வெல் சீசனல் ஒர்க்கிங் கேபிட்டல். அதில் சீசனல் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதை தாண்டி ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் மூலமாக ஃபண்ட் பண்ணியிருக்கிறது நம்பர் 1 அப்ரோச். அதாவது சீசனலும் அண்டு பர்மனெண்ட்டில் ஒரு போர்ஷனும் சேர்ந்துருக்கு. ஓகே, ஆல் டெம்பரவரி கரண்ட் அசெட்ஸ் ஒரு 200ம் பர்மனெண்ட்டில் ஒரு 150யும் சேர்த்து எதன் மூலமாக சோர்ஸ் பண்ணியிருக்கிறான்? ஷார்ட் டேர்ம் டெட் மூலமாக சோர்ஸ் பண்ணியிருக்கிறான். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் பேர் என்னது? அக்ரெசிவ் அப்ரோச். அதுவே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் 200, ஆனால் ஷார்ட் டேர்ம் டெட்டு அதை கட்டிலையும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க சம் டெம்பரவரி கரண்ட் அசெட்ஸ் ஒன்லி ஃபினான்ஸ் பை ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா அது கன்சர்வேட்டிவ் அப்ரோச். லாஸ்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீசனல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஷார்ட் டேர்ம் டெட் மூலமாக சோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து என்னது? மேட்சிங் ஆர் மெச்சூரிட்டி மேட்சிங் அப்ரோச்னு சொல்லலாம். ஸோ ஹோப்ஸ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த 3 approaches of financing here. Okay. Now let's see. Factors determining the working capital. ஒரு பிஸ்னஸுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுது, எது முடிவு பண்ணுறதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன தியரி மாதிரி கொடுத்துருக்குறேன். யூ கேன் ஹேவ் த வியூ ஓவர் திஸ். ஓகே, ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் ஒர்க்கிங் கேபிட்டல். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, சில சமயம் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் அதை டிசைட் பண்ணுறதுக்கு காரணங்கள் என்ன? மேபி ஒர்க்கிங் கேபிட்டல் மேபி high or sometimes it may be low. Now the question is, what are the factors are there causing the working capital requirement may be higher or lower or medium? அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது we have been listed here around 15 factors. You can write around 6 or 7 factors along with some 2 or 3 lines validating your own factors also. For example, one of the factors being என்னென்னு எடுத்துக்கலாம்னு சொன்னால் கிரெடிட் பாலிசின்னு எடுத்துக்கலாம். கிரெடிட் பாலிசின்னு சொன்னால் சப்ளையருக்கு நம்ம குட்ஸை பையருக்கு நம்ம குட்ஸை கொடுக்கும்போது 3 months கிரெடிட் டேர்ம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு போங்க சார், 4 மாதத்துக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொல்லலாம். நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு போனால் ரெடி கேஷாக உடனே பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லலாம். கேஷ் சேல்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு டெட்டாஸே இருக்காது, அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் கரண்ட் அசெட்ஸில் டெட்டாஸே இருக்காது இஃப் இட் இஸ் பியூர்லி கேஷ் பிஸ்னஸ். அதே சமயம் 2 monthsனால் 2 months சேல்ஸ் வால்யூம் எக்ஸ்டெண்டுக்கு எனக்கு பணம் லாக் இருக்கும். அந்த 2 monthsங்கிறத நான் 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னொரு 1 மாதத்துக்குரிய டெட்டாஸ் அதிகமாகும். ஸோ திஸ் வில் பி அ ரீசன் ஃபார் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கிரெடிட் பாலிசி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி பாலிசி. இன்வென்ட்ரி பாலிசி அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது கடைக்கு போய்ட்டு பொருளை கேட்குறீங்க, பொருள் கேட்டோன்னே அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆர்டர் போட்டு போங்க சார், ஒரு 2 வாரத்தில் கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க. இப்போ ஃபர்னிச்சர் கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா போனோன்னே ரெடியாக வாங்க முடியாது, உடனே ஆர்டர் போடுங்க சார் அப்படிம்பாங்க. மாடல்ஸ் தான் இருக்கும், ஒரு 4-5 மாடல் காமிப்பாங்க, எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இதில் என்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்னு ஏன்னு கேளுங்க, 1 week to 12 days உங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னா ஐ டோன்ட் கீப் ஈவன் சிங்கிள் ஐட்டம் இன் ஸ்டாக். ஆனால் சில சமயம் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கணும், அதர்வைஸ் கஸ்டமர்ஸ் வில் கம் அண்ட் விசிட்ஸ், பிடிக்கலாம் கிளம்பி போயிட்டே இருப்பான், அவ்வளோதான், வெயிட் பண்ண முடியாது. 2 வாரம் இல்லை சார் எமர்ஜென்சி உடனே வேணும்பா. அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சர்டன் ஸ்டாக் அது வச்சுருக்கணும். என்னுடைய இன்டென்ஷன் என்ன? பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் ஆர் ஐ கேன் hold some inventory ahead so that when there is an order I don't neglect to delay or neglect to not supply. அது மாதிரி பண்ணிட்டோம்னா then inventory may be increasing. Okay, then automatically stock increase ஆச்சுன்னா working capital requirement நமக்கு அதிகமாகிடுது. Now nature of business also one of the predominant one. Nature of the business, for example இப்போ மளிகை கடை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் தான் ஜாஸ்தி. ஓகே, ஈவன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு எடுத்து போய் பாருங்கள். அதே சமயத்தில் ஒரு சலூன் அந்த க்ரீன் ட்ரெண்ட் அண்ட் நேச்சுரல்ஸு அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருக்காது, எல்லாமே கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் ஜாஸ்தி, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மே பி காஸ்ட்லியர், ஆனால் இன்வென்ட்ரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அந்த ஆம்பியன்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி சீட்ஸு, கிச்சன் வேர்ஸ் இதெல்லாம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சமைக்கிறதுக்கு தேவையான இந்த மளிகை ஜாமான்லாம் கம்மியாக வச்சுருப்பாங்க. ஸோ அவனுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக தேவைப்பட்டிருக்கும், ஆனால் இனிஷியல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஹையர். இதே மளிகை கடை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டி இருக்கும். இப்போ ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போய் பாருங்கள், ஒரே ஒரு கடை வாடகை விட்டுருக்குறாங்க, எல்லாம் ஷெல்ஃபுக்கு என்ன பெருசாக காஸ்ட் வரப்போகுது? நோ காஸ்ட்டு. ஆனால் அந்த ஷெல்ஃபுக்குள்ளார இருக்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் பயங்கர காஸ்ட்லி. ஸோ யூ ஜஸ்ட் கவுண்ட் த ப்ரைஸ் ஆஃப் த ஐட்டம் ஸ்டோர்ட் தேர். ஈவன் ஐ சர்ப்ரைஸ் டு சி ஒன்ஸ் அபவுட் த டேட்ஸோட விலை.
ஓகே, அவன் பாட்டுக்கு ஒரு 3000 3500 ஒரு கிலோ போட்டிருக்கிறான். பார்த்துருக்கிறீங்களா? ஒரே ஒரு டேட் மட்டும் 50 வருது, ஒரு டேட்ஸ். ஒரு முறை எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, எனக்கு டேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ரொம்ப ஃப்ளஷ்ஷியாக அப்படியே பெருசாக இருந்துச்சு. ரெண்டாவது டேட் சாப்பிடும்போது அப்படியே திகட்டுது, அவ்வளோ இதாக இருக்குது. நான் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ சாப்பிடுவேன், இருந்தாலும் அது ரெண்டாவது கிலோவுக்கே ரெண்டாவது இதுக்கே திகட்டுச்சு. என்ன ரேட் அப்படின்னு கேட்டேன். இட்ஸ் அரௌண்ட் 2500 rupees. இட் ஹேப்பன் அரௌண்ட் 6 years ago. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டேஸ்டிங் தட். 6-7 வருஷம் கோவிடுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. என்னது 2500 அப்படின்னேன். ஒரு கிலோ எத்தனைங்க இருந்துச்சு கவுண்ட் பண்ண 50 தான் இருந்துச்சு. ஓகே, 50 2500 டிவைட் பண்ணால் 50 ரூபா வருது. ஏங்க ஒரு டேட் வந்து 50 ரூபா. அப்போ மாம்பழமும் இருக்கும். ஸோ மேங்கோ ஆல்சோ பிரிட்டி டேஸ்டி, ரைட்? ஸோ ஐ ப்ரிஃபர் ஐதர் ஆஃப் தீஸ் டூ அப்படின்னு சொன்னாங்க. மை சாய்ஸ் நேச்சுரலி கோஸ் டு ஃப்ரெஷ் ஃப்ரூட் மேங்கோ. தட் இட் செல்ஃப் காஸ்ட் இஸ் 50. ஒன் டேட் இஸ் ஈக்குவல் டு 50னோன்னா தென் ஓகே அப்படின்னு. பட் டுடே ஆல்சோ இட் டெம்ஸ் சச் அ ஃப்ளஷ் ஒன், காஸ்ட் இஸ் 50 rupees. அதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிற கடைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், விண்டோ ஷாப்பிங் கூட பண்ண முடியாது. விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வரும்போதே பர்ஸ் காலியாகுது. அது நீங்கள் தனியாக போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபேமிலியோடு போனீங்கன்னா விண்டோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போதே பர்ஸ் காலியாகிடும். அதில் ஒரு ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க, சம் நட்ஸ். ஓகே, அது மட்டும் ஸ்பெஷலாக பேக் பண்ணி வச்சுருந்தான். அட்ராக்ட் ஆச்சு, அது என்னன்னு தெரியல. கிட்டக்கு போய்ட்டு என்னன்னு பார்த்தேன், ரேட் வந்து 7000 மட்டுமே ஒரு கிலோன்னு போட்டிருந்தான். அதுக்கப்புறம் அந்த சைடே கூட்டிகிட்டு போகல யாரையும், இங்கிடுவாங்க அதெல்லாம் அந்த நோ அட்மிஷன் போர்ட்ஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு சுற்றி கூட்டிட்டு வரும். ஸோ யூ ஜஸ்ட் திங்க் ஓவர் இன் தோஸ் கேசஸ், நோ, த காஸ்ட் இஸ் ஹியூஜ் தென் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் வில் பி ஹையரர், ரைட்? And what about for coaching center for me? Only capital investments is higher. Month on month recurring expenses is very low. Working capital requirement is very low for Singar Academy, and of course capital investment will be higher than all the modern gadgets and furnitures as well as the infrastructure I provided. No, it costs me a lot. And sometimes maybe growth or expansion. உங்களோட பிஸ்னஸில் இப்போ வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொன்னாக்கா எல்லா ஐட்டமும் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இனிஷியலாக சிங்கர் அகாடமி டெவலப் ஆகும்போது நோட்டீஸில் நானே போய் கொடுப்பேன். ஓகே, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இட் ஹேப்பன் சம் இயர்ஸ் அகோ, ஆல்மோஸ்ட் சொன்னாலாம் நீங்கள் பிறந்திருக்க விட மாட்டீங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த நோட்டீஸ் இன் 1995. ஐ திங்க் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய கரியர் சிங்கர். இப்போ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட கிடையாது. ஐ டோன்ட் டூ எனி சிங்கிள் அட்வர்டைஸ்மெண்ட், only word of mouth. Now I am getting the business only because of the business I put in. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் ஹியூஜாக இருந்துச்சு. Okay, once grown up and saturated, it's what about the mind level here after I don't know what to do அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்த பிறகு என்னாச்சு, ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. இனிமேல் எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் குறைஞ்சிட்டே வந்துடுது. ஸோ க்ரோவிங் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டேஜில் த ஒர்க்கிங் கேபிட்டல் மே பி ஹையரர். அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சப்ளை. கண்டிஷன்ஸ் ஆஃப் சப்ளை அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம், கிரெடிட்டில் கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய சப்ளையர் வந்து என்ன பண்ணலாம், ரெடி கேஷ் தான் சப்ளை பண்ணுவேன்னு சொல்லுவான், இல்லைனா கிரெடிட்டில் கொடுக்குறேன்னு சொல்லலாம். கிரெடிட்டில் கொடுக்குறான்னு சொன்னால் நம்ம பொருளை வாங்கிட்டு போயிட்டு வந்துடலாம், பைசா தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் மே பி லெஸ்ஸர். அண்டு டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, தட் வில் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ரீசன். டிவிடெண்ட், கம்பெனி இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அப்போ பணத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, என்றைக்கு ஃபண்ட் இருக்கோ அன்றைக்கி தான் தருவேன்னு சொல்லியிருந்தால் அந்த பாலிசி இருக்கும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் மே பி டிஃப்ரெண்ட், ரைட்? And business cycle, size of the business, market conditions, production policies, abnormal factors, idellame other reasons also neenga mind la vechikalam. These are the factors determining the working capital. Is that clear? Now in the particular chapter la neenga enna therinjikano appdi sonaka practical problems enna mari exam ku varum. What are the sorts of practical problems you will be getting here for your exams? Okay, so ஒரு கம்பெனிக்கு வாட் இஸ் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுதுன்னு எஸ்டிமேட் பண்ணுறது ஒன்று. அதே சமயத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற கேஷ் வச்சு அதை ரா மெட்டீரியலை வாங்குறீங்க. இப்போ ரா மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கும், அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணும்போது அது கொஞ்ச நாளைக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கும் மெஷின்குள்ளார ஸ்டாக்காக. அதுக்கப்புறம் அது ஃபினிஷ் ஆன பிறகு ஃபினிஷ்டு குட் ஸ்டாக்காக மாறிடும். அதுக்கப்புறம் அது நீங்கள் விற்ற பிறகு பணம் வரல அப்படி சொன்னாக்கா அது வந்து டெட்டாஸாக இருக்கும். அந்த டெட்டாஸ் கிட்டேருந்து நம்ம பிஆர் வாங்கிக்கலாம். அந்த பிஆர்லேருந்து ஃபைனலாக திரும்பவும் என் கேஷ் ஆகலாம். எவ்வளோ பெரிய சைக்கிள். கேஷ் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் அகெயின் இட் கெட்ஸ் பேக் டு த கேஷ் ஃபார்ம், யூ நோ, தட் இஸ் கால்ட் சைக்கிள். ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்
ஆர் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படி நம்ம சொல்லலாம். இடையில வாட் அபவுட் தட், இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது இடையில நம்ம என்ன பண்ணலாம், we may delay purchases, the payment for the purchases, creditors as well as bills payable. So அப்போ cash is settled to creditors and bills payable and later on the raw materials like. அப்போ இது வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் ஷார்டன் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயங்கள், ரைட்? ஸோ அப்போ உங்ககிட்ட இருக்கிற கேஷு ரா மெட்டீரியல் ஸ்டாக்காக ஒரு மாதம் இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு மாதம் இருக்கும், ஃபினிஷ்டு குட்ஸாக ஸ்டோர் ரூமில் ஒரு 2 மாதம் இருக்கும். விற்ற பிறகு டெட்டாஸ் கிட்ட நான் என்ன சொன்னேன், ஒரு மாதம் தள்ளி பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். தள்ளி பணம் கொடுக்கும்போது எனக்கு பிஆராக இருக்கலாம், இல்லைனா 2 சேர்த்து 1 மந்த் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்போ என்ன ஆயிடுச்சு, கிரெடிட்டாஸுக்கு பில்ஸ் பேபிள் 2மே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கழித்து நம்ம கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்டாக் ஒரு மாதமாக இருந்துச்சு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு மாதம் 2 + 2 4, இது ஒரு 1 5 மாதம். ஆனால் இதுக்கான பணம் தந்தன்லையா ஒரு மாதம் லேட்டாக தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. 4 மாதம் ஆகுது, நான் ஒரு 100 ரூபா பணத்தை உள்ளார போட்டால் திரும்ப அந்த 100 ரூபாய் என் கைக்கு வந்து சேர்றதுக்கு. அப்படின்னா தட் 4 months இஸ் கால் ஆப்ரேட்டிங் பீரியட். ஸோ இதை வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் சைக்கிள் சொல்லலாம், இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் சொல்லலாம். அதில் ஒரு வேரியன்ட் இருக்குது, கேஷ் சைக்கிள். ஸோ வில் சி ஆல் திஸ் திங்ஸ் இந்த லெக்சர் சீரிஸ், ரைட்? ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேட் பண்ணும்போது யூ நோ தட் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் நதிங் பட் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இதுதான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல், தட் யூ நோ, ரைட்? இப்போ இந்த கரண்ட் அசெட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது? கரண்ட் அசெட்ஸில் வி ஹேவ் ஸ்டாக்கில் வந்து என்ன விதமான ஸ்டாக் இருக்கும்? ரா மெட்டீரியல் இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கும், அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மெட்டீரியல், லேபர், அதர் எக்ஸ்பென்சஸ் அண்டு மெஷின்ஸ் யூஸ் பண்ணால் அதோட டெப்ரிசியேஷன் ஆல்சோ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸோடைய காஸ்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஒரு சேர் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அந்த சேருக்கான வுட்டு ஒரு 2000 rupees அண்டு கார்பெண்டர் வேஜஸ் ஒரு 500 rupees. இதுக்கு ஒரு மெஷின் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மெஷின் வந்து ஒரு 1 லட்சம் ரூபா. அந்த 1 லட்சம் ரூபா வாங்கின மெஷின் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்போ 2000 யூனிட்ஸ் பண்ண முடியும். இப்போ 2000 டிவைட் பண்ணால் உங்களுக்கு அது ஒரு 50 ரூபா வந்து என்ன ஆகுது, டெப்ரிசியேஷனாக மாறுது. அப்போ உங்களுக்கு 2550 ரூபா செலவாயிருக்கு. இஸ் தட் ஓகே? ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ உங்கள் பாக்கெட்லேருந்து எவ்வளோ பணம் வெளியே போச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வுட்டு வாங்குறது கையிலேருந்து பணம் போச்சு, கார்பெண்டருக்கு நீங்கள் வேஜஸ் கொடுத்ததுனால கையிலேருந்து பணம் போச்சு, டெப்ரிசியேஷன் பண்ணதுனால கையிலேருந்து பணம் போகலை. ஏற்கனவே இருக்கிற அசெட்ஸ் வேல்யூ தான் ரெடியூஸ் ஆச்சு ஒழிய பணம் வெளியே போகலை. அப்போ பணம் வெளியே போனது எவ்வளோ? 2500. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஃபினிஷ்டு குட்ஸு எவ்வளோ இருக்குது? கரண்ட் அசெட்ஸ் தானே. கரண்ட் அசெட்ஸ் வரும்போது ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக் இஸ் ஆல்சோ கரண்ட் அசெட்ஸ். அதோட வேல்யூ 2550 ரூபான்னு போட்டிங்கன்னா அது டோட்டல் காஸ்ட் பேசிஸ். இல்லை சார் 2550 தான், டெப்ரிசியேஷன்லாம் சேர்க்க 500 ரூபா தான், நான் டெப்ரிசியேஷன் சேர்க்க மாட்டேன்னா அதனால் பணம் வெளியே போகலை அப்படின்னு சொன்னால் அது கேஷ் காஸ்ட் பேசிஸ். அதே சமயத்தில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேல்யூ பண்ணும்போது சில சமயம் உங்கள் பிஸ்னஸ் 2 times ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு. 8 hours 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவீங்க, டபுள் ஷிஃப்ட் கால்குலேஷன். அப்படி டபுள் ஷிஃப்ட் ஒரு மாதம் ஒர்க் அவுட் பண்ணும்போது வாட் குட் பி த சேஞ்சஸ் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் காஸ்ட் பேசிஸ்லேயும் இருக்குது, எந்த மாடல்லையும் இருக்குது. கேஷ் மட்டும், அதாவது டெப்ரிசியேஷன் காம்பனன்ட் இல்லாமல் கண்டுபிடிக்கிற கேஷ் சைக்கிள் மாடல்ஸும் நான் கொண்டு. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் பேட்டர்ன்ஸ் இன் அவர் எக்ஸாம்ஸ், ரைட்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுதான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் சாப்டர் நம்பர் 1. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ working capital is nothing but what? In your balance sheet, current assets, current liabilities, idhula stock, debtors and BR, and then cash and bank or simply cash. இங்கே வரும்போது creditors, bills payable, தேவைப்பட்ட பேங்க் ஃபினான்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். இஸ் தட் ஓகே? ஸோ current assets minus current liabilities, what you get is called working capital. இது சாப்டர் நம்பர் 1. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டாக்கை மட்டும் தனியாக படிப்போம். ஹவு கேன் வி கண்ட்ரோல் தட் இன்வென்ட்ரி? தேர் ஷுட் நாட் பி ஓவர் ஸ்டாக்கிங் ஆர் அண்டர் ஸ்டாக்கிங். தேவைக்கு மேலே ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது there may be chance of obsolete or lost or your money may be locked in investments. அது மேலே பேங்க்லேயாவது போட்டுக்கலாம். 5 மெட்டீரியல் வேணும், நீங்கள் 50 மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தா என்ன நடக்கும்?
45 மெட்டீரியல் எக்ஸஸாக வச்சுருக்கிறீங்கன்னா அது அப்சலிட் ஆக வாய்ப்புகள் இருக்குது, அவுடேட் ஆகிடும். அந்த 45 மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கு கையில் பணம் இங்கே இருக்குது, கடன் வாங்கி வச்சுருந்தா அதுக்கு வட்டி என்ன ஆச்சு? 5 மட்டும் வச்சுருந்தால் அப்சலிட் இருக்காது, தீர்ந்தவொன்னே புதுசாக வாங்கியிருக்கலாம். பேலன்ஸ் 45க்குரிய கெப்பாசிட்டி மணியை நீங்கள் ஐதர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கலாம், லோனாவது அடைச்சிருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வில் பி சேவ். அப்போ how much you have to invest? What could be the quantity size you need to order every time? So all those things are studied separately under inventory management. And debtors and BR, as already told you, you may have different policies: aggressive, matching, conservative. அப்போ எந்த மாதிரி இந்த debtors BR நான் ஹேண்டில் பண்ணாக்கா, so that our credibility will be also increasing and profitability is also increasing. அதாவது ரிஸ்க் மினிமைஸ் பண்ணோம் அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணோம். அந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த ரிட்டார்ஸும் பிஆர்ஏ நம்ம மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ஸோ வில் பி ஸ்டடிங் தட் ஒன் செப்பரேட்லி ஆஸ் ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி கேஷ், கேன் ஐ கீப் த கேஷ் பியாண்ட் த ரெக்யர்மெண்ட் இன் மை ஹேண்ட் ஆர் only to the requirement in my hand? Balance could be invested somewhere. If I could have invested the excess cash in bank, what happens? Whenever I need, I can withdraw, or until that period I'm getting interest also. அதுக்கு பதிலாக தேவைக்கு மேலே கையிலே பணம் வச்சுருந்தா என்ன ஆகிடும்? ஸோ யூ ஆர் லூசிங் த பெனிஃபிட் ஆஃப் யூட்டிலைசிங் ப்ராப்பர்லி இன் டெபாசிட்ஸ், ரைட்? டெபாசிட் பண்ணியிருந்தால் ஒரு ரெவன்யூ வந்துருக்கு, அதை நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் கையில் பணம் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ 3rd சாப்டர். அதே மாதிரி உங்களுடைய கிரெடிட்டார்ஸ் அண்ட் பேபிள்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்க? ஹவு கேன் யூ டூ திஸ்? ஸோ திஸ் வில் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ப்ரிடாமினன்ட் கேஸ். திஸ் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ப்ரிடாமினன்ட் கேஸ், கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேபிள். ப்ராம்ப்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஐ குட் ஸ்டில் ரிமெம்பர் வென் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை பிஸ்னஸ், ஐ வாஸ் இன் நீட் ஆஃப் இன்வெஸ்டிங் அரௌண்ட் 4-5 lakhs. பட் என்கிட்ட இருந்தது 2 லட்சம் ரூபா தான். போனேன், ஐட்டம்லாம் பார்த்தேன், எல்லா செல்லர்ஸும் என்ன சொல்லிட்டாங்க, சார் உங்களுக்கு தானே சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் வீட்டில் வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டாங்க. என்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபா, இறக்கி வச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs. I settled in a matter of 2 or 3 months slowly. But I said, okay, no issue, sir. So because of 10 to 20 years I am in this field to support with the people, I have the credibility. So அப்போ என்னைக்கு பணம் தேவைப்படுதோ அன்றைக்கி கிடைக்குது. அப்போ அந்த credibility மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? That's what about the payables management. Creditors and bills payable. Prompt payment ensures good credibility. Subsequently, when you are in need of raw materials, sometimes you will be getting the raw materials somehow. அவங்க வந்து உங்களுக்கா நான் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட் வில் பி இந்த அட்வான்டேஜ். அண்டு என்னுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டில் கேப் இருக்குது. அப்போ அந்த கேப்பை எப்படி நான் பேங்கர் மூலமாக ஃபினான்ஸ் பண்ணிக்கிறது? தட் வில் பி ஸ்டடிட் ஹியர். ஓகே, ஆஸ் பர் த டேண்டன் கமிட்டி, வாட் குட் பி த மேக்ஸிமம் பர்மிசிபிள் பேங்க் ஃபினான்ஸ் குட் பி ஆஃபர்ட் பை த பேங்கர் டு த பாரோவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தனியாக படிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த செட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் பற்றின ப்ரீஃபிங்கும், ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது படிக்கிறதும், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட், கேஷ் மேனேஜ்மெண்ட், பேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேண்டன் கமிட்டியோடைய விஷயங்கள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் ஓவர் ஆயிடுது. இஸ் தட் கிளியர்? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது? Introduction to working capital management, receivables management, payables management, inventory management, cash and cash equivalent management, and how can you finance the working capital? Financing the working capital நம்ம என்ன பார்த்தோம்? பாலிசிஸ் பார்த்தோம். ஓகே, அப்ரோச்சஸ் பார்த்தோம். இன்னும் ஃபினான்சிங்கை பார்க்கல. அப்ரோச்சஸ் என்னத்தோம், அக்ரெசிவ் அப்ரோச் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அதில் என்ன சொன்னோம்? அக்ரெசிவ் அப்ரோச்சில் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாக கரண்ட் அசெட்ஸை சோர்ஸ் பண்ணுறது பெருசாக இருக்கும் இல்லையா? கரண்ட் லைபிலிட்டிஸ் மூலமாக கரண்ட் அசெட்ஸை சோர்ஸ் பண்ணுறேன். பேலன்ஸ் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ் மூலமாக சோர்ஸ் பண்ணுறேன். அப்போ கரண்ட் அசெட்ஸ்னால் என்ன? கரண்ட் லைபிலிட்டிஸ்லாம் என்னென்ன? வாட் ஆர் த கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் சோர்சிங்? பேங்க் லோனாக இருக்கலாம், கிரெடிட்டார்ஸ் இருக்கலாம், பில்ஸ் பேயபிளாக இருக்கலாம், ஆர் பில்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் கேஷ் பண்ணிக்கலாம், கேஷ் கிரெடிட் வாங்கியிருக்கலாம். இது மாதிரி வர்றது வந்து தியரி. ஃபினான்சிங் த ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் a last chapter. So these are the 6 chapters we are going to study in this block. Clear? I think this carries around 15 to 20 marks for CA Inter Group 2. CA Inter Group 2 இந்த சாப்டர் மட்டும் கிட்டத்தட்ட 15 to 20 marks வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் pretty simple also. எல்லா சமயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா you will be master in this. Now
I've given a format here for understanding this one. Now, working capital requirement அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? Current assets minus current liabilities is the working capital. Current assets என்ன இருக்கு? Raw material stock, work in progress stock, finished goods stock, debtors and bills receivable. If there is any advances of any expenses and cash, இதெல்லாமே current assets. Current liabilities like creditors and outstanding expenses we have. பட் இதை கேல்குலேட் பண்ணும்போது எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, டேரெக்டாக உங்களுக்கு ரா மெட்டீரியல் ஸ்டாக்னு எக்ஸாமில் கொடுக்க மாட்டோம். ஓகே, என்ன கேட்குறானோ அதை கொடுக்க மாட்டோம். ஆனால் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வருஷம் ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் 1,00,000 rupees அப்படிம்போம். இந்த வருஷத்துக்குள்ள எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுமோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு கன்சம்ஷன் எவ்வளோ தேவைப்படுதுன்னா, மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 1,00,000. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 1 month ஸ்டாக் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 1 month ஸ்டாக் வந்து நீங்கள் ரா மெட்டீரியல் ஸ்டாக்காக வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,00,000 அப்படின்னு சொன்னாக்கா 1 monthக்கு எவ்வளோ இருக்கும்? இன்ட்டு 1/12 போட்டிங்கன்னா ப்ராப்ளி 8,333. இஸ் தட் கிளியர்? தட்ஸ் how you have to calculate. ஸோ மந்த்து 1 இயருக்குடைய கன்சம்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டானா அந்த ஒரு மந்த்துக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இஸ் தட் கிளியர்? தட்ஸ் அ லாஜிக். ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன காஸ்ட் ஷீட் மைண்டில் வச்சுக்கலாம். pretty simple. Okay, cost sheet you might have studied at your basic level. Okay, now direct material, direct labor, direct expenses எல்லாம் சேர்த்தா prime cost. Okay, clear? Now direct material, direct labor, direct expenses இதை மூணைத்தையும் சேர்த்தா நம்ம என்னன்னு சொல்லலாம்? ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். இதோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம். அதில் வி ஹாவ் வேரியபிள் as well as fixed both. அது இல்லாமல் திஸ் வில் பி கெட்டிங் ஃபேக்ட்ரி காஸ்ட், கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஓகே, சிம்பிளி எஃப்சின்னு போட்டுக்கிறேன். அதோட ஃபேக்ட்ரி காஸ்ட், அட்மின் ஓவர்ஹெட். அட்மின் ஓவர்ஹெட்டில் 2 விதமான அட்மின் ஓவர்ஹெட் இருக்குது. ஃபேக்ட்ரி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கும். ஜென்ரலாக ஓவரால் ஆர்கனைசேஷனை அட்மின் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும். ஓகே, மேனேஜிங் டைரக்டர் ஃபார் த என்டையர் ஃபர்ம், சிஎம்டி அல்லது சிஎஃப்ஓ, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆர் சீஃப் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்பாங்க. ஓகே, அதில் இந்த இண்டஸ்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியை மட்டும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ஒரு தனி டீம் இருக்கும். சிஓஓன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். ஓகே, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்ட்ரி நிர்வாகம் பண்ணுறது வந்து பார்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஜென்ரல் காஸ்ட். அந்த ஜென்ரல் காஸ்ட் இதில் வரக்கூடாது. ஸோ ஃபேக்ட்ரி ரிலேட்டட் அட்மின் ஓவர்ஹெட் வில் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் திஸ். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, இதெல்லாமே யூஸ்வலாக ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஐட்டங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓகே, டைரக்ட் மெட்டீரியல், அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல வரக்கூடிய ஐட்டங்கள். மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதோட அட்மின் ஓவர்ஹெட் ஜென்ரல், selling and distribution overhead, if I add these two, then I will get what? Cost of sales. With that I have to add the profit add pantamna you will be getting sales. Is that okay? This is sales. Any doubt here? Direct material, direct labor, direct expenses, prime cost, factory overhead adella add pannittom. Now working capital requirement. Working capital requirementல current assets minus current liabilities. current assetsல நமக்கு என்ன இருக்கும்?
ரா மெட்டீரியல் ஸ்டாக், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக், ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக், இதெல்லாமே ஸ்டாக் ரிலேட்டட். டெட்டாஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல், கேஷ் அண்ட் பேங்க். கரண்ட் லைபிலிட்டிஸ்ல என்ன இருக்கும்? கிரெடிட்டாஸ், எனி அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், ஆர் பில்ஸ் பேயபிள் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் லைக் வாட்டர் இட் மே பி. இங்கே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் மாதிரி அதில் மேலே எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் கூட நமக்கு இருக்கலாம். ஓகே, எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ். ஓகே, expenses in advance and cash and bank. இப்போ கரண்ட் அசெட்ஸ்லேருந்து இந்த கரண்ட் லைபிலிட்டிஸை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட். ஆனால் இது ஒரு எஸ்டிமேஷன் தானே, வரப்போகிற ஆண்டுகளில் எவ்வளோ ரா மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கும் அப்படிங்கிறதுல நான் எஸ்டிமேட் தான் பண்ணுறேன். ஏன் எஸ்டிமேட் பண்ணுறேன்? எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னா நம்மள்ட்ட ஃபண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ஃபண்ட் இல்லைனா எந்த பர்டிகுலர் பீரியடில் ஷார்ட்டேஜ் ஆகுமோ அந்த பீரியடுக்கு இப்போயே அலர்ட் ஆகிட்டு நம்ம ஃபண்டிங் ரெடி பண்ணிக்க வேண்டியதான், ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்க வேண்டியதான். அதனால் தேர் மே பி சான்சஸ் ஆஃப் வேரியேஷன். அதனால் சேஃப்டிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் சேஃப்டி ரீசன். ஓகே, ஸோ தென் திஸ் வில் பி த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சிம்பிள். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான். ஆனால் உங்களுக்கு அப்படி கொடுக்க மாட்டாங்க. வரப்போகிற ஆண்டுகளில் வாட் இஸ் அ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது முதல் கால்குலேட் பண்ணிக்கணும். வாட் இஸ் அ ப்ரொடக்ஷன்? வி எஸ்டிமேட் தட் இந்த கம்மிங் இயர் வி சப்போஸ் டு ப்ரொடியூஸ் 1 lakh யூனிட்ஸ். அப்போ ஒரு யூனிட்டுக்கு டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ, ஒரு யூனிட் டைரக்ட் லேபர் எவ்வளோ, அதெல்லாம் வச்சு காஸ்ட் ஷீட் போட்டுக்கலாம். அப்போ இந்த டைரக்ட் மெட்டீரியல் வரும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓப்பனிங் நம்மக்கிட்ட ஏதாவது ஸ்டாக் இருக்கா, இஃப் தேர் இஸ் எனி பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக்கா அதே ஆட் பண்ணிவிடுங்க. க்ளோசிங்கில் ஏதாவது ஸ்டாக் இருக்கா, க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல். தென் த அல்டிமேட் வேல்யூ பீயிங் டைரக்ட் மெட்டீரியல் கன்சம்ஷன். இந்த வருஷம் நான் வந்து ஓப்பனிங்கில் ஒரு 10,000 யூனிட் இருந்துச்சு சார், 1,00,000 யூனிட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறோம். அந்த வருஷம் முடித்த பிறகு எனக்கு கையில் எவ்வளோ இருக்குன்னா 20,000 யூனிட் இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேசஸ், க்ளோசிங் ஸ்டாக், இஃப் ஐ சப்ட்ராக்ட் 90,000 units are now not available. It means could have been consumed for the production அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டோம்னு சொன்னால் இப்போ பாருங்க ரா மெட்டீரியல் ஸ்டாக் எவ்வளோன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவையோ அதில் ஒரு மாதம் ஸ்டாக் நான் வச்சுருக்கணும் அப்படின்றேன். அப்போ 1/12 into what? This will be taken. What about this one? Raw material consumption. அது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு போடுறோம். ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ வேணும்? ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன அர்த்தம்? the moment it is over in the factory comes to the showroom, அந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னா எது எடுத்துக்கணும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் will be taken. ஸோ அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து எத்தனை நாள் சார் ஷோரூம்லேயே இருக்குது விற்காம? 2 மாதம் விற்காமல் இருக்கும் சார், 2 மாதத்தில் விற்றுரும் சார். ஓகே, அப்போ 2/12 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம்? What is the number of units you produced? Cost of goods produced. Okay, into 2/12. And what about the debtors, sir? What about the debtors? Okay, what about the debtors? And expenses in advance and cash. Debtors எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேல்ஸில் எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் பீங் கிரெடிட், கேஷ் சேல்ஸ் வராது. எதனால் டெட்டாஸ் உருவாகுது? கிரெடிட் சேல்ஸ்னால. நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர் கிட்ட சொல்லிடுவீங்க, சார் 3 மாதத்தில் எனக்கு பணம் வந்தாகும் அப்படின்னு. என்ன அர்த்தம்? விற்றா அந்த பணம் 3 மாதம் ஆகும் வரதுக்கு. அப்போ 3/12 ரிமைன்ஸ் இன் டெட்டாஸ் அவுட் ஆஃப் த டோட்டல் கிரெடிட் சேல்ஸ். அவுட் ஆஃப் த டோட்டல் கிரெடிட் சேல்ஸ். தேர்ட். ஓகே, அண்ட் வென் இட் இஸ் ஆல் அபவுட் கிரெடிட்டர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னுடைய கிரெடிட்டர்ஸ் என்ன சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க சார், 2 மாதம் டைம் சார், அதுக்கப்புறம் பணம் தாங்க. அப்போ எது வரணும்? திஸ் பார்ட் வில் கம். அப்போ 2 மாதம்னா 2/12 இன்ட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அதில் 2/12. அப்போ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. இந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் அட்வான்ஸு
மாதத்துக்கு 10,000 ரூபாய் ரெண்ட்டுங்க, ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். பட் நான் 15 மாதத்தோட இது கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். 3 மந்த்ஸ் முன்னாடியே கொடுத்துருக்குறேன்னு அர்த்தம். அப்போ எத்தனை மாதம் இருக்கோ அத்தனை மாதம் கண்டுபிடிச்சு போடுங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் பர் ஆனம் மல்டிப்ளைட் பை பீரியட். ப்ராப்ளி 2 மாதம் 3 மாதம் என்ன சொல்கிறாங்களோ அது 1/12. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் எத்தனை மாதத்தோடைய அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. 2 மாதத்தோட தராமல் இருக்குது சார். 2/12 into expenses. You paid here in advance, here you paid in late. Cash usually data சொல்லிடுவாங்க. There is no any complications. Usually given. Safety may also be directly given or sometimes நீங்கள் என்ன ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கால்குலேட் பண்ணீங்களோ அதில் சர்டன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தட்ஸ் how you do it. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக்கோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் இந்த மெஷினில் போட்டிங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு வெளியே வரதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஓகே, ரா மெட்டீரியல்ஸ் உள்ளார போட்டிங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு வெளியே வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு மாதம் ஆகும். இஸ் தட் ஓகே? அப்போ ஒரு மாதம் ஆகுதுன்னா அதுக்கு எப்படி காஸ்ட் கண்டுபிடிக்கிறது? ஹவு கேன் யூ கால்குலேட் த காஸ்ட்? அதில் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்கும், லேபர் அண்ட் ஓவர் ஹெட் எவ்வளோ இருக்கும், சரியா? நீங்கள் சப்போஸ் ஒரு படி பொங்கல் பண்ணுறீங்க, குக்கரில் போட்டிங்க, எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகுன்னு வச்சுங்க. ஐம் நாட் ஷூர், ஐம் நாட் எக்ஸ்பர்ட் இன் தட். சார் 1 மணி நேரம் ஆகாதுன்னு ஆர்கியூ பண்ணாதீங்க. ஜஸ்ட் திங்க் ஓவர். 1 மணி நேரம் ஆகும். த மொமெண்ட் யூ கெப்ட் இந்த ஸ்டவ் இந்த வெரி ஃபர்ஸ்ட், என்னென்ன உள்ளார இருக்கும்? பொங்கலுக்குள்ளார எங்கள் கிச்சனுக்குள்ளார போக மாட்டோம் சார், வெளியே வரும், எங்கள் டேபிளில் வரும், சாப்பிடுவோம் சார். All ingredients will be there, right? Except a few, like final ghee and some nuts may be kept in the last. அது வரைக்கும் எல்லாமே உள்ளார இருக்கும். Yes sir, no. 90% material will be introduced in the first moment of the cooking, right? What about the stove cost, gas, electricity, cook sparing time? இதெல்லாம் conversion cost னு சொல்லுவோம். Ingredients, the rice is the raw material, pongal is the finished goods. Clear? So the cooking and the stove and the ambience, the electricity, all these things are the conversion cost. In the conversion cost 1 hourக்கு எவ்வளோ வரும்? கரெக்டாக அரை மணி நேரத்தில் அந்த பொங்கலோடைய காஸ்ட் என்ன? அரை மணி நேரத்தில் அது பொங்கலோடைய காஸ்ட் ஒன்றும் கிடையாது. எவனாவது சாப்பிடுவானா? அதே 1.5 மணி நேரம் உள்ளார வச்சாலும் எவனும் சாப்பிட மாட்டான். பட் jokingly we'll see exactly at 50% time what is the price of that pongal. It cannot be saleable, but you can value it. 90% material over, sir, and conversion cost exactly 50% over. Conversion cost என்ன அர்த்தம்? cook and overheads. ஓகே, ஸ்டவ் போட்டிருக்கிறோம், ப்ளஸ் ஃபேன் போட்டிருக்கிறோம், அப்புறம் லைட் போட்டிருக்கிறோம், அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு என்ன அது ஓவர். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் தேட் ஒன்? ஓகே, அதாவது அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக் 1 கிலோ இருக்கா, 1/2 கிலோ இருக்கா, எவ்வளோ, அதில் மெட்டீரியல் காஸ்ட்டு யூஸ்வலி 90% வந்திருக்கும், ஆர் 100% கூட இருக்கும். ஆனால் கன்வர்ஷன் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி ஒன்லி 50% இருக்கலாம், ஆர் 40% இருக்கலாம். அப்போ அந்த மெட்டீரியல், அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கக்கூடிய அந்த செமி ப்ராசஸ்ட் ஃபார்மில் இருக்கிற அந்த ஐட்டத்தோடைய மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, லேபர் ஓவர்ஹெட் காஸ்ட் எவ்வளோ, அதில் லெவல் ஆஃப் கம்ப்ளீஷன் ஃபார் மெட்டீரியல் இஸ் டிஃப்ரெண்ட், லேபர் அண்ட் ஓவர்ஹெட் காஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ப்ரொபோர்ஷனேட்டட் போட்டு அந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வாட் அபவுட் த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக் கால்குலேஷன். ஏன் இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஒரு பாயிண்ட் தான். இது டபுள் ஷிஃப்ட் ஆகும்போது எவ்வளோ வரும்? டபுள் ஷிஃப்ட் ஆகும்போது எவ்வளோ ஆகும்? ஆக்சுவலாக டபுள் ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாமே டபுளாக ஆக்கிடுவீங்க. ஆனால் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மட்டும் டபுள் பண்ணக்கூடாது. ஏன்? ஒரு சட்டியில் ஒரு லிட்டர் நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா 2 லிட்டர் வேணும்னா 2 முறை வைப்பீங்களோ இல்லையா, அந்த சட்டியில் 1 லிட்டர் தான் இருக்கும். இஸ் தட் ஓகே? அவுட்புட் பொங்கல் 2 சட்டி, இன்புட் பொங்கல் இன்க்ரீடியன்ஸ் 2 சட்டி. ஆனால் that cooker is capable of holding only 1 சட்டி. இஸ் தட் ஓகே? ஸோ இங்கே பாருங்கள், இது 1 சட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் டபுள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே டபுளாக ஆகும், அல்லது there may be slight variations. You see the question, you'll understand. ஆனால் work in progress remains the same. We'll see that one also later on. அதனால இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன். You have to understand this. Anyhow, all these things are already given here in detail. Let's see. What is that? In cost sheet, direct material, direct labor and direct expenses, all these things are
called as prime cost. Factory overheads ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். Factory overhead and administration ரெண்டையும் சேர்த்து factory administration. And ரெண்டாவது முறை ரிப்பீட் இருக்கா? ஓகே, here is admin factory overhead factory. அப்போ இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது நம்பர் 1, இது நம்பர் 2. அதோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காமன் ஜென்ரல் அட்மின் ஆட் பண்ணிட்டாலும் வரது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். தென் யூ கேன் ஆட் த ப்ராஃபிட் டு கெட் த சேல்ஸ் ப்ரைஸ். ரா மெட்டீரியல் ஸ்டாக் வரும்போது நம்பர் 1 டைரக்ட் மெட்டீரியல் கன்சம்ஷன் இன்டு பீரியட். ஃபினிஷ்டு குட்ஸ் வரும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்பர் 2 ஓகே இன்டு பீரியட். டெட்டாஸ் வரும்போது சேல்ஸில் எஸ்பெஷலி நம்ம என்ன எடுத்துக்கணும், கிரெடிட் சேல்ஸ் இன்டு பீரியட் வில் பி டேக்கன். அண்டு கிரெடிட்டாஸ் வரும்போது ரா மெட்டீரியல் பர்ச்சேசஸ், பட் திஸ் இஸ் நாட் பர்ச்சேசஸ். இது வந்து கன்சம்ஷனாக இருக்க முடியும். சில சமயம் கன்சம்ஷனும் பர்ச்சேஸும் சேமாக இருக்கலாம். என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படியே கன்சியூம் பண்ணிட்டு தெர் இஸ் நோ ஸ்டாக்னு கூட சொல்லலாம். இஃப் தெர் இஸ் எனி டிஃப்ரென்ஸ், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அண்ட் கன்சம்ஷன் தனித்தனியாக கொடுத்திருந்தால் ரா மெட்டீரியல் ஸ்டாக்கு கன்சம்ஷன் எடுங்க, கிரெடிட்டாஸுக்கு பர்ச்சேஸ் எடுங்க. இஸ் தட் கிளியர்? As already told you, this is all about total cost basis. Total cost basis. The total cost basis பதிலா we may have sometimes cash cost model also. Cash cost model நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொன்னாக்க, in case of cash cost model இந்த என்டையர் கேல்குலேஷனில் என்ன சேர்க்கக்கூடாதுன்னா டெப்ரிசியேஷன் சேர்க்கக்கூடாது, ப்ராஃபிட் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ப்ராஃபிட்னால பணம் வெளியே போகல, அதனால் இது ரெண்டும் சேர்க்கக்கூடாது. அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிவிட்டு கேல்குலேட் பண்ணுங்கள். இது லெஸ் பண்ண பிறகு என்னென்ன வேல்யூ இருக்கோ தட் வில் பி டேக்கன் ஃபார் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ஆல். காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் நமக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட் இருக்குமா இல்லையா? ப்ராஃபிட் நான் என் கை காசு விட்டு போடலை, எனக்கு வர வேண்டிய லாபம் ஜாஸ்தி வருது. ஐ எம் வெரி ஹாப்பி இஃப் ஐ எம் கெட்டிங் மோர், பட் தட் டசன்ட் ரெக்வயர் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். அப்படின்னு சொன்னால் டெட்டாஸ்க்கு எடுக்கும்போது நான் எதை எடுத்துக்கிறேன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் எதுவும் சேர்ந்துக்கூடாது, டெப்ரிசியனும் சேர்க்கக்கூடாது, ப்ராஃபிட்டும் சேர்க்கக்கூடாது, டெப்ரிசியனும் சேர்க்கக்கூடாது. அப்போ இப்போ இது வரைக்கும் பார்த்த ஐட்டத்தில் எதெல்லாம் டெப்ரிசியேஷனும் ப்ராஃபிட்டும் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டு கேல்குலேட் பண்ணால் அது பேர் கேஷ் காஸ்ட் மாடல். அதையும் சேர்த்து கேல்குலேட் பண்ணால் டோட்டல் காஸ்ட் மாடல். இஸ் தட் கிளியர்? Very simple. So we have seen both the model and I made you understand the formats also. Hereafter solving the illustration is pretty simple, right? Now, if you want to copy, then you can finish off copying this. Ishak, what's your doubt? Oh, you can post in the Telegram group. You can post in Telegram group. I'll see. What happens now, we'll see. Question number 1. Question number 1. Finding working capital where we follow total cost method. ஒன்று சொல்லலை அப்படின்னு சொன்னாக்க we have to follow only total cost basis, right? அதே மாதிரி ஒன்று சொல்லலை அப்படின்னு சொன்னாக்கா டெட்டாஸ் மே இன்க்ளூட் ப்ராஃபிட் ஆல்சோ. தட்ஸ் அப் டு யூ டு டிசைட் வெதர் நீங்கள் ப்ராஃபிட் சேர்த்து போடலாமா ப்ராஃபிட் சேர்க்காம போடலாம் அப்படிங்கிறது உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. யூ கேன் டூ இட் as you wish, but you can give a small hint over that. You are required to prepare a statement showing the working capital requirement of the company. The company is poised for a manufacture of 1,44,000 units the year. எத்தனை யூனிட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க? 1,44,000 units. And the following information has been extracted from the records of the company. சொல்லியிருக்கிறாங்க. These are the value you spend for a unit. Then what about the total value, sir? For 1,44,000 unit. Simply you multiply these two. இல்லையா? எவ்வளோ வருதுங்க? 45 into 1,44,000. How much is this? 64 lakhs? 80,000.
I request you all to use the calculator to get the answer. Direct labor எவ்வளவு வருது 1,44,000 into 20. Okay. Overheads 40. 57,60,000. Total 105 into 144. 151 lakhs 20,000. Profit 21 lakhs. 21 lakhs 60,000. Selling price being 172.80 lakhs. Right. Now, working capital requirement. Current assets, current liabilities. Raw materials are in stock on an average of 2 months. Raw material stock. Upper raw material consumption into 2 by 12. Raw material consumption being this one 64.8 lakhs into 2 by 12. எவ்வளவு வருது 10,80,000 rupees, right? Working எனக்கு இடம் இல்லை, நான் இங்கே போட்டுக்கிறேன். 2 by 12 into 64.8 lakhs. Final value being 10,80,000. 10,80,000. Move on to the next one. Materials are in process on an average 4 weeks. The degree of completion 50%. அப்போ work in progress stock. அப்போ இதுக்கு என்ன எடுத்துப்பீங்க? Cost of production will be taken. Okay. எத்தனை வீக்கு? 4 வீக். இங்கே லாஸ்ட் லைனில் டேக் 52 வீக்ஸ் per annum. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். Cost of production into period being 4 by 52. ஆனால் 100% completion ஸ்டேட்டில் இல்லை. மொத்தமும் 50. மெட்டீரியலும் சரி, லேபர் ஓவர் கன்வர்ஷன் காஸ்ட்டும் சரி 50%ல் இருக்கு. அப்போ 50% எடுத்துக்கணும். Okay. Clear? 50 by 100. Cost of production into 4 by 52. Percentage of completion being usually வந்து மெட்டீரியல் தனியாக கன்வர்ஷன் காஸ்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்தந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுங்கள். இந்த சம்மில் கலெக்டிவாக கொடுத்துட்டா 50 அப்படின்னு சொல்லிட்டு வேலை கம்மி. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நமக்கு தெரியுமே. 50% into cost of production being this one. Profit சேர்க்கக்கூடாது, அது இல்லாமல் சேர்த்தோம்னா 151.2 lakhs into 4 by 52. 4 by 52. I think the value being 5,81,538. Finished goods stock and an average is 1 month. Finished goods stock and an average 1 month. Finished goods வரும்போது 1 by 12 into cost of production will be taken. So 1 by 12 into cost of production வந்து இதுதான் நம்ம எடுத்துக்கணும். Profit சேர்க்காமல் 151.2. Then this value being 12,60,000. Time lag in payment of wages and overheads is 1.5 weeks. Time lag in payment of wages and overheads. அப்போ wages and overheads வந்து தரும்போது 1.5 வாரம் லேட் பண்ணி கொடுக்குறீங்க. இந்த ரெண்டு நம்பரும் லேட் பண்ணி கொடுத்தால்
அது அவுட்ஸ்டாண்டிங். தர வேண்டியது லேட் பண்ணி கொடுத்தா அது கரண்ட் லைபிலிட்டிஸில் வந்துடும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் wages and overheads. ஓகே, எத்தனை மாதம் லேட் பண்ணுறாங்க? 1.5 வாரம். 1.5 divided by 52. wages and overhead ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ வேல்யூ வருது? இது ரெண்டும் சேர்க்கணும், எவ்வளோ வருதுங்க? ஓகே, எவ்வளோ? 86.4 lakhs. So 86.4 lakhs into 1.5 divided by 52. Then this value being 2,49,231. 2,49,231. Time lag in receipt of proceeds from debtors is 2 months. Time lag in receipt of proceeds from debtor. Debtor கிட்ட இருந்து பணம் வரதுக்கு 2 மாசம் ஆகுது. அப்ப debtors balance. Okay. 2/12 period into credit sales will be taken. If nothing stated, then entire sales will be in credit னு assume பண்ணிக்கலாம். சில சமயம் கொஸ்டின்ல 20% கேஷ்னு கொடுத்துருவாங்க, இல்லை 15% கேஷ்னு சொன்னால் அது போக இருக்கக்கூடிய 15, 18, 80 85% நீங்கள் எடுத்துக்கலாம். 2 monthsக்குரிய சேல்ஸ் வந்து நமக்கு பணம் வராமல் இருக்குது. 172.8 lakhs. 172.8 lakhs into 2/12 போட்டிங்கன்னா is there any cash sales? இங்கே இருக்கு பாருங்க. 20% of output is sold against cash னு சொல்லிட்டான். அப்போ அதில் 80% மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கிரெடிட் சேல்ஸ் மட்டும். அப்போ 80% போட்டால் எவ்வளோ வருது வேல்யூ? 23 lakhs 4,000. 23 lakhs 4,000. கிரெடிட் அலோட் பை சப்ளையர். சப்ளையர் நமக்கு 1 month கிரெடிட் கொடுக்குறார். அப்போ அது கிரெடிட்டாஸாக இருக்க போது தட் இஸ் ஆல்சோ 1 month. அப்போ கிரெடிட் பர்ச்சேசஸ் இன்ட்டு period 1/12 will be taken. 1/12 will be taken. As raw material மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால this is considered as consumption as well as purchases. கன்சம்ஷனும் பர்ச்சேஸும் சேம்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். அப்போ the value being 64.8 lakhs into 1 month 1/12. This final value being 5,40,000. 5,40,000. The company expects to keep cash balance of rupees 1 lakh. So cash balance எவ்வளோ வச்சிருக்கிறாங்க? 1 lakh வச்சிருக்கிறாங்க. That's all. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. Find out the total current assets, which is 53,25,538. Total current liabilities being 7,89,231. Current assets minus current liabilities being working capital. This value being 45,36,307 is the answer. We got this now. Clear? Clear?
I just reteach this. ரெக்கார்ட் ஆகலை, அதனால் நான் திரும்ப ரீடீச் பண்ணிடுறேன். Those who have attended, take 5 minutes break and get back. இல்லைனா காப்பி பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு பார்க்கும்போது வீடியோ இல்லை சார்னு கொடுவது. So I just finish up this one, right? Okay, kindly cooperate with me. Question number 2, cash cost basis. இந்த cash cost basisல வரும்போது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். Better prepare the manufacturing, trading and P&L account. ஒரு ஐடியாவுக்காக சேல்ஸ் அட் 2 months கிரெடிட் சேல்ஸில் சேல்ஸ் போட்டுக்கிறேன். மேனுஃபேக்சரிங்கும் ட்ரேடிங்கும் ஒன்றா ஆக்கிடுறேன். ஓகே, சேல்ஸ் 2 months credit sales, the value being 36 lakhs, otherwise 3600 போட்டுக்கிறேன். Materials consumed 900, wages paid 720. இதில் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ளையர் எனக்கு 2 months கிரெடிட் கொடுத்துருக்கிறார். வேஜஸ் பொறுத்த வரைக்கும் 1 month கிரெடிட். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் 80,000 rupees. கேஷ் எக்ஸ்பென்சஸ் ஆர் பெய்ட் 1 month in arrear. அப்போ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸில் 2 விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒன்று கேஷு, இன்னொன்று நான் கேஷ் ஆர் மேபி டெப்ரிசியேஷன். அவுட்ஸ்டாண்டிங் சொன்னால் டெப்ரிசியேஷன் அவுட்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பே இல்லை. கேஷில் தான் அவுட்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது. அது 80,000 சொல்லிட்டாங்க. அது யூஸ்வலாக 1 month arrear அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து 1 month உடையதாக இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க 80 × 7 12 960 இருக்க முடியும். டெப்ரிசியேஷன் ரேட் சொல்லலை, அமௌண்ட் சொல்லலை. அண்ட் டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் ஆஸ் எபோ, அட்மின் எக்ஸ்பென்சஸ் அதே மாதிரி 1 month அரியர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த வருஷத்துடைய டோட்டல் அட்மின் எக்ஸ்பென்சஸ் 240. சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் வேர் இட் இஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் 120. இது மட்டும் 3 months அட்வான்ஸ், மிச்சம் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங். இது மட்டும் அட்வான்ஸாக இருக்குது. த கம்பெனி சேல்ஸ் இட்ஸ் ப்ராடக்ட் அட் கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் 25% கவுண்டிங் டெப்ரிசியேஷன். அப்படின்னா இவங்களோட ஜிபி எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னாக்கா 25% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 3600 25% போட்டிங்கன்னா திஸ் வேல்யூ ஷுட் பி 900. இப்படி கால்குலேட் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது டெப்ரிசியேஷன் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. சேல்ஸ் மைனஸ் ஜிபி தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், சேல்ஸ் மைனஸ் ஜிபி. அப்படின்னா இந்த என்டையர் வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். 3600லேருந்து 900 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2700 இருக்கணும். இருக்கானா இல்லை, ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ அந்த ஷார்ட்டேஜ் வந்து நீங்கள் என்னவா சொல்லிக்கலாம்னா டெப்ரிசியேஷன் சொல்லிக்கலாம். ஐ திங்க் த டெப்ரிசியேஷன் வேல்யூ பீயிங் 120 பேலன்சிங் ஃபிகர். வி காட் இட் நவ். தென் it keeps 1 month stock each of raw materials and finished goods and cash balance அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரா மெட்டீரியல் ஸ்டாக் 1 மாதத்துடையதும் ஃபினிஷ்டு குட் ஸ்டாக் 1 மாதமும் கேஷ் பேலன்ஸ் ஒரு 1 லட்ச ரூபாவும் வச்சுருக்கிறாங்க, ஆர் 100,000. அஷ்யூம் 20% சேஃப்டி மார்ஜின் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட். ஸோ சேஃப்டி மார்ஜின் வந்து 20% எனக்கு வேணும். And we have to calculate under cash cost basis அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, கேஷ் காஸ்ட் பேசிஸ் அப்படிங்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், தட் டு கேஷ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது இந்த என்டையர் வேல்யூவில் இது சேர்க்கக்கூடாது. அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் மட்டும் சேர்த்துருக்கணும். இந்த 3 விஷயத்தை சேர்த்திங்கன்னா கேஷ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பீயிங் adding of the 3 2580 and admin and selling and distribution ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 360. you will get cash cost of sales கிடைக்கும் 2940 for your understanding. ஓகே, இது தனியாக ஒர்க்கிங் நோட் பண்ணால் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எலுக்கு கம்ப்ளீட்டாக போடல. எனக்கு ரெக்குயர்மெண்ட் மட்டும்தான் இங்கே போட்டிருக்கிறேன். ஏன் சார் பிஎன்எல் கொள்ள நெட் ப்ராஃபிட்லாம் போடலான்னு கேட்காதீங்க.
வாட் இஸ் மை ரெக்குயர்மெண்ட்டோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இக்னோர் த ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இந்த டேபிள் முடிச்சாச்சுன்னா யூ கேன் நவ் சிம்பிளி கேன் ப்ரிப்பேர் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ஹியர். ஓகே, ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் also be calculated in thousands. Current assets and current liabilities. First sales வந்தாலே இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Raw material stock being 1 month. Raw material stock. Raw material consumption into number of period. N represents period. Raw material consumption அப்படிங்கிறது இதை நீங்க எடுத்துக்கலாம் 900. 1 month ன்னு சொன்னதுனால into 1/12. Then the raw material consumption gives us the raw material stock, that value being 75,000. அதுக்கப்புறம் finished goods stock வரும்போது working capital requirement cash cost basisல போடுறோம். அப்போ எந்தெந்த காம்பனண்ட்ல depreciation profit இருக்குமோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். finished stockல cost of production will be taken. அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நீங்கள் எது எடுத்துக்கணும்னா கேஷ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கணும் into period. We have already found out the cash cost of production, which is 2580. How many months the stock remains outstanding, means with us அப்படின்னு சொன்னாங்க 1 month into 1/12 போட்டிங்கன்னா the 2580 into 1/12 போட்டிங்கன்னா 215 will be the answer. Then we are in holding of cash balance also over 100,000 rupees, cash over 100. Apart from that சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், பணம் வரலன்னா அது டெட்டாஸாக இருக்கும். டெட்டாஸ் வரும்போது கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா கேஷ் காஸ்ட் பேசிஸ் அப்படிங்கிறனால கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எடுத்துக்கிறேன் இன்ட்டு நம்பர் ஆஃப் பீரியட். இஃப் இட் இஸ் நாட் கேஷ் காஸ்ட்னா கிரெடிட் சேல்ஸு டேட்டா எடுத்துருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு கேஷ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி ஃபவுண்ட் அவுட் விச் இஸ் 2940. இது எத்தனை மாதம் அப்படின்னு சொன்னாங்க 2 months இது நமக்கு கலெக்ஷன் ஆகாமல் இருக்குது. ஸோ இன்ட்டு 2/12. This value being 490,000. Apart from that material supplier எனக்கு credit period கொடுத்துருக்கிற 2 months. Then it is a creditors where it is credit sales into or raw material purchases. Raw material purchases or credit purchases into period. 900 rupees வாங்கியிருக்கிறீங்க, அவர் 2 months credit கொடுத்துருக்கிறார் into 2/12 போட்டிங்கன்னா this being 150. And wages 1 month outstanding இருக்கு. So outstanding wages formula being wages into period, wages into period. Wages 720, the period in this case being 1/12. Then this value being 60,000. And another one is manufacturing expenses. Outstanding manufacturing expenses only cash cost தான் கண்டுபிடிக்கணும். They have already given. நம்ம தான் 80லேருந்து 960 அரைவ் பண்ணியிருக்கிறோம். 80 is already given, so I can take 80 directly. Admin overhead அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. Admin overhead. So overhead into period. Admin overhead being 240. Period pending being 1 month, so into 1/12. 1 month குரிய பெண்டிங் இருக்குது 20. Selling and distribution overheads வந்து அகேடாக பே பண்ணுறீங்க. அப்போ அட்வான்ஸ் ஃபாலிங் இன்டு த கரண்ட் அசெட்ஸ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் இன் அட்வான்ஸ். ஸோ ஓவர்ஹெட் இன்டு பீரியட், overhead into period. Overheads being 120, 3 months in advance. அப்போ 3/12, 30 will be advance. 30 will be advance. Now add the current assets. I think the current assets total being 910 and current liabilities total being 310. இன்னும் சேஃப்டி மார்ஜினுக்கு மட்டும் பணம் ஒதுக்க வேண்டியது இருக்குது. ஸோ 600. திஸ் இஸ் வாட் அபவுட் த ஒர்க்கிங் கேபிட்டல். ஆட் சேஃப்டிக்காக இன்னொரு 20% நான் ஆட் பண்ண போகிறேன், which is 120. 720 being the gross working capital requirement. Clear? Clear text பண்ணுங்க. We'll move on to the question number 3.
Question number 3 also similar one. We'll try to finish off this one easily. Come on, join with me to solve this illustration. Second sum மாதிரியே இருக்கும், என் கூட ஜாயின் பண்ணி போடுங்க, ஸ்பீடா போடுங்க. Manufacturing and trading account and P&L account. Q Limited sells goods at a uniform gross profit of 20% on selling, including depreciation as a part of cost of production. அப்படின்னா as usual GP sales. இந்த சேல்ஸில் ஜிபி வந்து 20% இருக்கும். சேல்ஸ் 2400 in thousandsனு போட்டுக்கிறேன். 2 months கிரெடிட் கொடுத்துருக்குறாங்க, நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ டெட்டாஸாக இருக்கும். அதில் 20% ஜிபியாக இருக்கணும், 480. மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 600. சப்ளையர் எத்தனை மாதம் கிரெடிட் கொடுத்துருக்கிறாருன்னா 2 months, இது கிரெடிட்டார்ஸ். வேஜஸ் பெய்ட் 480. மந்த்லி அட் த பிகினிங் ஆஃப் த சப்சிக்வெண்ட் மந்த், ஜனவரி மாதத்துடையது பிப்ரவரி 1ஆம் தேதி கொடுக்குறாரு அப்படின்னா ஜனவரி மந்த் எண்டில் அந்த ஒரு மாதத்துடையது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இன்டைரக்டாக 1 month அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத அவர் இங்கே மீன் பண்ணியிருக்கிறார். ஜனவரி மாதத்துடைய சேலரி பிப்ரவரி 1ஆம் தேதி கொடுப்பாங்க. அப்போ ஜனவரி 31st அன்னைக்கு வாட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா ஜனவரி மாதத்துடைய சம்பளம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், கேஷ் எக்ஸ்பென்சஸ் ஆர் பெய்டு 1 month in arrear. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அதில் கேஷ் எக்ஸ்பென்சஸ் வந்து 1 month அரியரில் கொடுக்குறாங்க, which is 600,000. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், கேஷ் எக்ஸ்பென்சஸ் ஆர் பெய்ட் 1 month in arrear. அதே மாதிரி அட்மின் எக்ஸ்பென்சஸ் 1 month in arrearல கொடுக்குறாங்க, அது ஒரு 150. மேபி கேஷ் எக்ஸ்பென்சஸ், மேபி கேஷ் எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் குவார்ட்டர்லி இன் அட்வான்சஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் வந்து 3 months அட்வான்ஸாக கொடுத்துட்றாங்க. த வேல்யூ பீங் 75,000. The company keeps 1 month stock each of raw materials and finished goods. So, இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு, ரா மெட்டீரியல் 1 month-க்குரியதும் finished goods 1 month-க்குரியதும் ஸ்டாக்காக வச்சுருக்கிறாங்க. A minimum cash balance of 80,000 is needed. The company wants to adapt a 10% safety margin. சேஃப்டிக்காக எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதில் இன்னொரு 10% சேர்த்துங்கன்னு இருக்கிறாங்க. The company has no work in progress. Find out the requirement of working capital of the company on cash cost basis. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் டேலி ஆகணுமா இல்லையா? அப்படி டேலி ஆகலைன்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸில் நான் கேஷ் ஐட்டம் இருக்குன்னு அர்த்தம். மேபி depreciation. Come on, find out the missing data here. I think it is 240. Am I right? Clear? So GP here being 240. Cash impact உள்ள இடங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கிறது கேஷ் பேசிஸில். கேஷ் பேசிஸில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே சேர்த்தோம்னா அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆர் சேல்ஸ் மைனஸ் ஜிபி இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதில் டெப்ரிசியேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது மட்டும் எடுத்துட்டோம்னா அது பேர் கேஷ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, 1680 நினைக்கிறேன், ரைட்? அதோட அட்மின் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் டு த கேஷ் காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதே ஆட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் பி கெட்டிங் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கேஷ் பேசிஸில் உங்களுக்கு கிடைக்கும் 1905. Is that clear? Now I can prepare the working capital requirement statement here based on these details.
working capital requirement, current assets and current liabilities. Current assets la raw material, okay, raw material consumption into period, small n represents period nu vechikalam. Cash cost model, and raw material consumption being 600, period being 1 month into 1 by 12, 50,000 rupees. Finished goods stock, cash cost of production into number of period. Cash cost of production already we found out, which is 1680 into number of periods being 1 by 12, this value being 140, okay. And sales debtors nala varapodhu, cash cost of sales will be taken. Sales kadayadu, credit sales kadayadu. Cash cost of sales will be taken, not production, sales will be taken into number of period. Cash cost of sales being 1905 and period offered for debtors being 2 by 12, 2 months. I think this is the 317.5. 317.5. Am I right? Verified? Correct? Yeah. Then raw material 600 வருது. அது என்னவா இருக்க முடியும்? Creditors இருக்க முடியும். Purchases, especially credit purchases in the period. Credit purchases 600. Period credit given to us being 2 months, so 2 by 12. The value being 100. Then next one being wages. 1 month outstanding irukku, so outstanding wages. So wages into outstanding period. Wages into outstanding period 480 into 1 month, 1 by 12. The value being 40. And manufacturing expenses. Outstanding manufacturing expenses. Cash expenses into period. Cash manufacturing expenses is only 600. And the credit period on the 1 month kuduthirukkranga into 1 by 12. 50 will be the answer. 50 will be the answer. Then admin expenses. Outstanding admin expenses, where 150, எத்தனை மாதம் அவுட்ஸ்டாண்டிங் சொன்னால் 1 month, 150 into 1 by 12, 150 into 1 by 12, 12,500. And selling and distribution overhead வரும்போது advance, selling and distribution overhead, value being 75. எத்தனை மாதம் அட்வான்ஸ்னா 3 months அட்வான்ஸ் இருக்கு. 3 by 12, 18,750. இதெல்லாம் தவிர கேஷ் வச்சிருக்க வேண்டியதாக இருக்கு, which is 80. அவ்வளோதான். If I add all these things, then the total of cash expenses being 606.25, current liabilities being 202.5, working capital being current assets minus current liabilities 403.75. சேஃப்டிக்காக ஒரு 10% நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு ஆட் 10% on this.
40.375. Total being 4,44,125. 444.125 thousands working capital required.